வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய மதிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். முதல் நாளிலேயே அதிரடி அறிவிப்புகள். உலகின் கவனத்தை ஈர்க்கும் ட்ரம்ப். தடுத்து நிறுத்தப்பட்ட அர்ச்சுனா எம்பியின் வாகனம். அதிகாலையில் ஏற்பட்ட சர்ச்சை. நாட்டை அளித்த ராஜபக்சர்கள் இனி மீண்டெழவே முடியாது. நாமல் கருணாரத்ன பகிரங்கம். மனுஷ நாணயக்காரர் சிஐடியில் முன்னிலை. எம்மில் பலரும் கூலி வேலை செய்பவர்களே. வேலையில்லா பட்டதாரிகள் ஆதங்கம். தொடர்ந்து திணைக்களத்தின் முக்கிய அறிவிப்பு. இரு குழுக்களுக்கு இடையில் கடும் மோதல். ஒருவர் உயிரிழப்பு, மற்றொருவர் படுகாயம். நிலவும் சீரற்ற வானிலையால் 15 மாவட்டங்கள் பாதிப்பு. மக்களுக்கு வெளியான அறிவிப்பு. குறைந்த வருமானம் பெறுவோருக்கான கொடுப்பனவு. அமைச்சு தகவல். எம்பிக்களுக்கான வாகன இறக்குமதி. அமைச்சர் வெளியிட்ட தகவல். உண்டியல் மற்றும் ஹவாலா பரிவர்த்தனைகள் தொடர்பில் முக்கிய தீர்மானம். தொடர்பென விரிவான செய்திகள். அமெரிக்க அதிபராக மீண்டும் பதவியேற்ற ட்ரம்ப் தனது முதல் உரையில் அதிரடியான அறிவிப்புகளால் உலகின் கவனத்தை தன் பக்கம் திருப்பியுள்ளார். அந்த வகையில் உலக சுகாதார அமைப்பிலிருந்து அமெரிக்கா விலகும் உத்தரவில் அமெரிக்காவின் தற்போதைய புதிய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளார் என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. அமெரிக்காவின் 47ஆம் ஜனாதிபதியாக ட்ரம்ப் நேற்றைய தினம் வாஷிங்டனில் அமைந்துள்ள கேபிட்டல் கட்டடத்தில் பதவிப் பிரமாணம் செய்து கொண்டுள்ளார். மேலும் கோவிட் தொற்று நோய் மற்றும் பிற சர்வதேச சுகாதார நெருக்கடிகளை உலகளாவிய சுகாதார அமைப்பு தவறாக கையாண்டுள்ளதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இந்த நடவடிக்கையானது 12 மாதங்களில் ஐக்கிய நாடுகளின் சுகாதார அமைப்பிலிருந்து அமெரிக்கா விலகுவதுடன் அதன் பணிக்கான அனைத்து நிதி பங்களிப்புகளையும் நிறுத்துவதாகவும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். WHO-இன் மிகப்பெரிய நிதி ஆதரவாளராக அமெரிக்கா உள்ளதுடன் அதன் மொத்த நிதியில் 18% அமெரிக்காவினுடையதென்பதும் குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா மற்றும் கடமையில் ஈடுபட்டிருந்த காவல்துறை அதிகாரிகள் குழுவுக்கும் இடையில் நடந்த கருத்து மோதல் தொடர்பான காணொளி சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றது. குறித்த சம்பவம் அனுராதபுரத்தின் ரம்பேவ பகுதியில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் தொடர்பில் தெரியவரும் இன்றைய தினம் நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொள்வதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தனது சொந்த வாகனத்தில் கொழும்பு நோக்கி சென்று கொண்டிருந்தார். இதன்போது விஐபி விளக்குகளை பயன்படுத்தி மற்ற வாகனங்களுக்கு இடையூறாக வாகனம் ஓட்டுவதற்காக எம்பியின் வாகனத்தை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியுள்ளனர். அத்துடன் காவல்துறை அதிகாரிகள் எம்பியிடம் அவரது நாடாளுமன்ற அடையாள அட்டையை காட்டுமாறு கேட்டுள்ளனர். நான் நாடாளுமன்றத்திற்கு போகின்றேன். என்னுடைய கடமை உன்னுடையதை விட பெரியது. நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா தெரிவித்ததை தொடர்ந்து காவல்துறை அதிகாரிகளுடன் வாக்குவாதம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. கொலைகளை, ஊழல் மோசடிகளை செய்து நாட்டை அளித்த ராஜபக்சர்கள் இனிமேல் மீண்டெழவே முடியாது என விவசாயம் மற்றும் கால்நடை பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில், ராஜபக்சர்கள் அரசியலில் இருந்து தோற்கடிக்கப்பட்டு விட்டார்கள். அவர்களின் மொட்டு கட்சியை மக்கள் அடியோடு சிதைத்து விட்டதோடு குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. அவர்கள் இனிமேல் மீண்டெழ முடியாது. ஜனாதிபதி, பிரதமர் பதவிகளுக்கு ஆசைப்பட்ட நாமல் ராஜபக்ச இறுதியில் தேசிய பட்டியலூடாகவே நாடாளுமன்றம் வந்தார். அவர் இன்று வெட்கமில்லாமல் வீரவசனம் பேசுகின்றார். சீனாவுக்கு சென்று வந்த ஜனாதிபதி அனுரகுமாரவை விமர்சிப்பதற்கு நாமல் ராஜபக்சவுக்கு எந்த தகுதியும் கிடையாது. தனது தந்தை மஹிந்த ராஜபக்சவுடன் இணைந்து கொலைகளை, ஊழல் மோசடிகளை செய்த நாமல் ராஜபக்ச இன்று நல்ல மனிதர் போல் வேடம் போட முயல்கின்றார். என்ன வேடம் போட்டாலும் ராஜபக்ச குடும்பத்தினரால் இனிமேல் மீண்டெழ முடியாது என்றும் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்கார குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் சற்று முன்னர் முன்னிலையாகியுள்ளார். வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக விடுக்கப்பட்ட அழைப்பிற்கு அமைய அவர் இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு வருகை தந்துள்ளார். முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்கார குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகி வாக்குமூலம் வழங்கவுள்ளார். இதன்படி முன்னாள் அமைச்சர் இன்றைய தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகி வாக்குமூலம் வழங்கவுள்ளதாக நேற்றைய தினம் மன்றில் தெரிவித்திருந்தார். தென்கொரியாவில் விவசாயம் மற்றும் மீன்பிடி தொழில்துறைக்காக பணியாளர்களை அனுப்புவதற்காக கைச்சாத்திட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மீறி செயற்பட்டுள்ளதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் அவர் வாக்குமூலம் அளிக்கவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவம் தொடர்பில் தாம் கைது செய்யப்படுவதை தடுக்கும் வகையில் முன்பிணை கோரி
முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்காரவினால் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. குறித்த மனு நேற்று கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி முன்னிலையில் விசாரணைக்கு அழைக்கப்பட்ட போது முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்கார இன்றைய தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகி வாக்குமூலம் அளிக்க தயார் என அவர் சட்டத்தரணிகளால் அறிவிக்கப்பட்டது. கடந்த நவம்பர் மாதம் 21ஆம் தேதி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தலைவர் எழுத்து மூலம் முன்வைத்த முறைப்பாட்டுக்கு அமைய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதன்படி தற்போது 35 பேரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்திடம் தெரிவித்துள்ளது. தற்போது முன்னெடுக்கப்படும் விசாரணைக்கு அமைய முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்காரவை கைது செய்வதற்கான எந்த காரணங்களும் முன்வைக்கப்படவில்லை எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் தமது கட்சிக்காரர் கைது செய்யப்படக்கூடும் என ஏற்பட்ட அச்சம் காரணமாக முன்பிணை கோரிய மனு தாக்கல் செய்யப்பட்டதாக மனுஷ நாணயக்கார சார்பில் நீதிமன்றில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி அறியப்படுத்தியுள்ளார். எமக்குள்ளும் பல கூலி தொழிலாளிகள் இன்று காணப்படுகின்றனர் என வடக்கு மாகாண பட்டதாரிகள் சங்க தலைவர் ஸ்ரீகந்தராஜா சர்வகியன் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாண வேலையற்ற பட்டதாரிகள் சங்கத்தினரால் யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில், பல்வேறுபட்ட திணைக்களங்களில் வடக்கு மாகாணத்தில் வேலைவாய்ப்பு வெற்றிடம் காணப்படுகின்றது. அந்த வேலைவாய்ப்புகள் எமது பட்டதாரிகளுக்கு வழங்கப்பட வேண்டும். இதேவேளை இன்று இந்த கல்வி திட்டத்தினூடாக முறையான தகுதி திறனை நாம் கொண்டிருக்கின்றோம். எமக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படவில்லை எனில் அதற்கு முழு பொறுப்பும் இந்த கல்வி திட்டத்தினை கொண்டிருக்கக்கூடிய அரசாங்கத்தினதே ஆகும். எம்மால் கடந்த முறை சுத்திகரிப்பு தொழிலாளர் வேடமிட்டு போராட்டம் நடத்தப்பட்டமை தொடர்பில் பலர் சமூக ஊடகங்களில் எமக்கு எதிராக பிரச்சாரங்களை முன்னெடுத்தனர். எமக்குள்ளும் பல கூலி தொழிலாளிகள் இன்று காணப்படுகின்றனர். எமது பெற்றோர்களும் பல கூலி தொழிலாளிகளை முன்னெடுத்து வியர்வை சிந்தியே இந்த இடத்திற்கு எம்மை கொண்டு வந்தார்கள் என தெரிவித்துள்ளார். தொடருந்து சேவைகள் நேற்று முதல் வழமைக்கு திரும்பியுள்ளதாக தொடருந்து திணைக்களம் அறிவித்துள்ளது. தொடருந்து இயக்குநர்கள் 2ஆம் தரத்திலிருந்து 1ஆம் தரமாக பதவி உயர்வு பெறுவதற்கான பரீட்சை நடைபெற்றது. இதன் காரணமாக கடந்த 17ஆம் தேதி முதல் பல தொடருந்து சேவைகள் ரத்து செய்யப்பட்டன. அதன்படி பரீட்சை தினமான நேற்று முன்தினம் சுமார் 15 குறுகிய தூர தொடருந்து சேவைகள் ரத்து செய்யப்பட்டன. இந்த நிலையில் கடந்த 3 நாட்களாக தடைப்பட்டிருந்த தொடருந்து சேவைகள் தற்போது வழமைக்கு வந்துள்ளன. நீர்கொழும்பின் புறநகர் பகுதியான கந்தானையில் இரு குழுக்களுக்கு இடையில் ஏற்பட்ட மோதலில் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நாகொட பகுதியில் நேற்றிரவு ஏற்பட்ட தகராறில் கூர்மையான ஆயுதங்களால் நடத்தப்பட்ட தாக்குதலில் இருவர் படுகாயமடைந்து ராகம மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இருவரில் ஒருவர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் 31 வயதுடையவர் எனவும் காயமடைந்தவர் 29 வயதுடையவர் எனவும் போலீசார் குறிப்பிடுகின்றனர். அவர்கள் இருவரும் கந்தானை நாகொட பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்றும் போலீசார் தெரிவித்தனர். இறந்தவரும் காயமடைந்தவரும் இரு தரப்பினரையும் சேர்ந்தவர்கள் எனவும் தனிப்பட்ட தகராறு காரணமாக இருவரும் இடையே கத்திக்குத்து சம்பவம் இடம்பெற்றதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். உயிரிழந்தவரின் சடலம் ராகம மருத்துவமனையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் கந்தானை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக சுமார் 15 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய 6785 குடும்பங்களைச் சேர்ந்த 20,300 பேர் தற்போது பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் நிலவும் சீரற்ற வானிலையால் 2 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை சீரற்ற வானிலை காரணமாக நேற்று இரவு மூடப்பட்ட கண்டி மகியங்கனை வீதி மீண்டும் பாவனைக்காக திறக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கிடையில் நுவரெலியா மாவட்டத்தில் உள்ள வலப்பனை பிரதேச செயலக பிரிவின் மலபட்டாவ பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக வலப்பனையிலிருந்து ஹகுரான் கெத்த வழியாக கண்டி செல்லும் பாதை மூடப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மையம் தெரிவித்துள்ளது. இதேவேளை இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஏற்படும் அனர்த்தங்களை குறைப்பதற்கு தேவையான பாதுகாப்பு முன்னாயத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அஸ்டசிம நலன்புரி பலன்கள் திட்டத்தின் 2ஆம் கட்ட கணக்கெடுப்பின் வெற்றியை உறுதி செய்வதற்காக நலன்புரி நன்மைகள்
அவை திட்டமிட்ட நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. அத்துடன் அஸ்வஸ்ம இரண்டாம் கட்டத்திற்கான விண்ணப்பங்களை சமர்ப்பித்த குடும்பங்களின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இன்று ஆரம்பமாக உள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. முதலில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களத்துடன் இணைந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட உள்ளதாக பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. அதன்படி இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை 3 கட்டங்களாக நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. ஜனவரி 6ஆம் திகதி முதல் ஜனவரி 14ஆம் திகதி வரை பிரதேச செயலகங்களில் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு முந்தைய நடவடிக்கைகள் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டன. மேலும் ஜனவரி 15ஆம் திகதி முதல் 17ஆம் திகதி வரை மறுபரிசீலனை செயல்முறை வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இறுதிக்கட்டமாக அஸ்வஸ்ம உதவித்தொகையை பெறுவதற்காக விண்ணப்பங்களை சமர்ப்பித்தவர்களின் வீடுகளுக்கு சென்று தகவல்களை சேகரிக்கும் பணி ஜனவரி 21ஆம் திகதி முதல் ஜனவரி 31ஆம் திகதி வரை இடம்பெற உள்ளது. இலங்கையில் எதிர்வரும் காலங்களில் 225 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் வாகனங்களை வழங்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த விடயத்தினை வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹெரத் தெரிவித்துள்ளார். நேற்றிரவு ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய விசேட நேர்காணலில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை சுட்டிக்காட்டினார். அத்துடன் இனிமேல் எந்தவொரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான சிறப்பு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு குறைக்கப்பட்டமை தொடர்பிலும் அமைச்சர் விஜித ஹெரத் இதன்போது கருத்து வெளியிட்டார். இதேவேளை வாகன இறக்குமதிக்கான தடை எதிர்வரும் பிப்ரவரி 1ஆம் திகதி முதல் நீக்கப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கடந்த 19ஆம் திகதி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் வங்கி இல்லாத ஏனைய பண பரிவர்த்தனை செயல்பாடுகளை கட்டுப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. அதற்கமைய எதிர்வரும் ஜூன் மாதம் 2ஆம் திகதிக்கு முன்னர் உண்டியல் பரிவர்த்தனைகள் மற்றும் ஹவாலா பரிவர்த்தனைகளை பதிவு செய்யப்பட வேண்டுமென அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய வங்கியில் பதிவு செய்யப்படாத பரிவர்த்தனை நிறுவனங்களை சட்டவிரோத பரிவர்த்தனைகளாக அறிவிக்க நிதியமைச்சின் நிதி புலனாய்வு பிரிவு முடிவு செய்துள்ளது. பரிவர்த்தனை செய்பவர்கள் அமைச்சினால் வழங்கப்பட்டுள்ள திகதிக்கு முன்னர் பதிவு செய்யுமாறு பகிரங்க அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. எனினும் இதுவரையில் எந்த நிறுவனமும் பதிவு செய்ய விண்ணப்பிக்கவில்லை என்று நிதியமைச்சு தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறித்த நிறுவனங்கள் நிபந்தனைகளுடன் பதிவு செய்யப்படுவதுடன் அந்த பரிவர்த்தனைகளின் செயல்திறனை சர்வதேச அளவில் ஆய்வு செய்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இத்துடன் இன்றைய மதிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IPC தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி.